வணக்கங்க. நான் வந்து மணக்குடியான இருப்பு சிறுகாலூர் பஞ்சாயத்து. என்னுடைய பேர் சிற்றரசு. நான் வந்து புதிய ரகமாக கோ 52ங்கிற நெல்லை வந்து கேவிகே விருத்தாச்சலம் அவங்க மூலயமா வந்து இந்த ஆண்டு புதிய ரகம் சொல்லி அறிமுகப்படுத்தி இதை வந்து அறிமுகப்படுத்தி இந்த நெல்லை நடுங்க, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் இது வந்து அப்படின்னு சொல்லி புது ரகம் அறிமுகப்படுத்தினாங்க. நான் அந்த நெல்லை வாங்கிட்டு வந்து பாய் நாற்று விட்டு மிஷின் மூலயமா நடவு நட்டு 18ஆம் நாள் நடவு நட்டேன். பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு 15 நாள் கழித்து உரம் போட்டேன். உரச்செலவு ரொம்ப கம்மியாக இருக்குது. மற்ற நெல்லை காட்டியும் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி, நோய் எந்த தாக்குதலும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியோடு இந்த நெல் நல்ல வீரியமாக இருக்குது. ஈல்டும் பார்த்திங்கன்னா காணிக்கை 50 மூட்டை கிடைக்கக்கூடிய அளவுக்கு விளைச்சல் நல்ல மற்ற ரகத்தை விட இது நல்லா அருமையாக இருக்குதுங்க. இது வந்து விதை பண்ணிக்கு திருப்பி நான் கொடுக்கறதுக்காக F1 சீடுக்காக இந்த விதையை கொடுத்தாங்க. திருப்பி அவங்க எடுத்துக்கிறேன்னு சொல்லி இந்த நல்ல பயிர் செஞ்சுருக்கேன். இது இப்போ அறுவடைக்கு தயாராக இருக்கிறது. இது 52 மூட்டை 50 மூட்டை வரைக்கும் குறையாமல் வருங்க. அதனால் எல்லா விவசாயியும் இந்த ரகத்தை நம்ம வந்து மற்ற ரகத்தை விட இதை நட்டிங்கன்னா நமக்கு உரச்செலவுலேருந்து நோய் எதிர்ப்பு சக்தியிலேருந்து நமக்கு நல்ல இதாக இருக்கும் விவசாயிக்கு ஆதாயமாக. அதனால் எல்லோரும் இந்த நெல்லை வாங்கி பயன்படுத்தி பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் வி வேல்முருகன், அகராலம்பாடி உழவர் மன்ற தலைவராக இருக்கேன். மேலும் மாவட்ட உற்பத்தியாளர் குழுவில் மெம்பராக இருக்கேன். நான் வந்து சென்ற ஆண்டு இது கோ 52 கேவிகே மூலிமா கொடுத்தாங்க. ட்ரையல் பிளாட்டு நல்லா இருந்தது. அதில் என்னென்னா எந்த பூச்சி மருந்துமே அடிக்கலை. அரைக்கிற வரைக்கும் எந்த மருந்துமே அடிக்காமல் நல்லா விளைச்சல் இருந்தது. நல்லா ஹைட்டாக வளர்ந்தது. அதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்து மாவட்ட குறைகேட்பு கூட்டத்தில் கூட காட்டினோம். பல விவசாயிகள்லாம் பார்த்துட்டு இதனுடைய மகசூலை பற்றி நல்லா விரிவாக கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச கருத்தெல்லாம் சொன்னேன். இருந்தாலும் அவங்க என்ன சொன்னாங்க, இதனுடைய ரகம் வந்து அடுத்த ஆண்டுக்கு எங்களுக்கெல்லாம் வேணும், விதை வேணும், வேளாண்மைத்துறை மூலயமா எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட வச்சாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவரும் வாங்கி தரேன்னு சொல்லி சொன்னாங்க. நல்லா இருந்தது. விலையும் விருதாச்சலம் மார்க்கெட் கம்பெனியில் கொண்டு போட்டேன். விலைக்கும் நல்ல விலையாக இருந்தது. பிபிடிக்கு ஈக்குவலாக இருந்தது. கண்ண ரகமாக இருக்குது, சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்குது. ஆனால் இந்த வருஷம் பச்சைக்கு அதான் சாப்பிட்டுட்ருக்கேன். பிபிடி நல்லா இருக்குது, பிபிடி மாதிரியே இருக்குது. அதனால் எம்ஜிஆர் இந்த வருஷம் அதுக்கு புதுசாக எம்ஜிஆர் 100ன்னு பேர் வச்சுருக்கிறாங்க. தமிழக முதல்வர் கோவையில் அறிவித்தாங்க. அதனுடைய ரகம் வந்து நல்லா இருக்குது. அதை வந்து வேளாண்மைத்துறை வந்து அதனுடைய விதை உற்பத்தி அதிகப்படுத்தி பல விவசாயிகள் பயனடைகிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குமா கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. பெயர் சுப்பிரமணியன், அப்பா பேர் சன்னியாசி. சாத்துக்குடல் மேல்பாதியை சேர்ந்தோம். சாத்துக்குடல் வந்து விருதாச்சலம் வட்டத்தை சேர்ந்தது. விருதாச்சலம் வட்டம் கடலூர் மாவட்டம் சேர்ந்தோம் நாங்கள். எங்கள் கடலூர் விருதாச்சலம் இது தமிழ்நாடு பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக எங்களுக்கு ADT 50 ரக நெல் கொடுத்தாங்க. ஒரு 20 விவசாயி கொடுத்தாங்க. எல்லாமே நல்லா நட்டோம், எல்லாம் பண்ணுது. கொஞ்சம் நோய் தாக்குதல் இருந்தது. அதுக்கடுத்தது நல்ல நெல் நல்லா இருந்தது. ஆனால் ஈல்டு சரியாக வரல. அது ஈல்டு வராத எல்லா விவசாயிகளுக்கும் கஷ்டமாக இருந்துச்சு. ரெண்டாவது வந்து இங்கே அடுத்த பருவத்துக்கு நல்ல ஒரு ரகம் எங்கள் ஊர் எங்கள் மண்ணுக்கு எங்கள் தண்ணிக்கு ஏற்ற ரகமாக புதிய ரகமாக கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ரகம் உற்பத்தியிலையும் அதிகமாக தான் வருது. சாதாரண மற்ற பிபிடியை விட கூடுதலாக தான் கிடைச்சிருக்கு. 2.5 டன்னு ஏக்கருக்கு எடுத்துகிட்டு இருக்கோம். இது 3 டன் வரைக்குமே கிடைக்கிது. அதனால் விவசாயிகளும் ஆர்வமாக இந்த பகுதியில் இனிமேல் பிடிக்க 13 பரவலாக நடுவார்கள். நல்ல லாபத்தை பெறுவார்கள். எனது பெயர் பி. அறவாழி. நான் ஒரு பட்டதாரி விவசாயி. கடந்த 40 ஆண்டுகளாக விவசாயம் செய்து வருகின்றேன். கடலூர் மாவட்டம் கும்பலமலம் ஊராட்சி வாண்டாசோப்பு கிராமத்தைச் சேர்ந்தவர். நான் கடலை பயிர் ஒரு 10 வருடமாக செய்து வருகிறேன். இந்த வருடம் விருத்தாச்சலம் கேவிகேவிலிருந்து புதிய ரகத்தை கொடுத்தார்கள். VR8 என்ற ரகத்தை. இந்த ரகம் மிகச்சிறந்த ரகம்.
ஒவ்வொரு இதனுடைய வயது 120 நாள். ஒவ்வொரு செடியிலும் 80 முதல் 90 100 காய்கள் இருக்கின்றன. காய்கள் மிகவும் திரட்சியாக இருக்கின்றது. மிக நல்ல ரகம். அதே போன்று மற்ற எங்கள் ஊரில் எள்ளு, இந்த வெள்ளை எள்ளு மற்றும் நெல் இதெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். அதையும் பயிர் வைத்திருக்கிறார்கள். மிக சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிறார்கள். ட்ரெயில் பிளாட்டுக்காக கூறி விடைபெறுகின்றேன். விகே குமரகுரு, கருப்பஞ்சாவடி, குறிஞ்சிப்பாடி வட்டாரம். நான் வந்து GG 22 ரகத்தை பயிர் செஞ்சோம். விருத்தாசலம் அறிவியல் நிலையத்தின் சார்பாக தொகுப்பு திடல் கொடுத்தாங்க எங்கள் ஊருக்கு. அதில் வந்து 1 ஏக்கருக்கு தொகுப்பு திடல் கொடுத்தாங்க. அதே மாதிரி எங்கள் ஊரில் சேர்ந்த ஒரு 100 பேருக்கு அந்த மாதிரி அந்த திட்டத்தில் பயன்பெற்றோம். கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி அது பயிர் வச்சோம். அதில் வந்து முக்கியமான அம்சம் என்னென்னா ஜிப்ஸும் அதில் பரிந்துரை பண்ணோம். அதே மாதிரி ஆல்-19 வந்து மேலே தெளிக்கிற வந்து ஆல்-19 உரம் தெளித்தோம். அதே மாதிரி இயற்கை உரத்தை அதில் வந்து அதிகபட்சமாக அதில் வந்து நாங்கள் செலுத்தினோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உரத்தை கம்மி பண்ணிவிட்டு இயற்கை உரத்தை இப்போ நாம் அதில் செயல்படுத்தினோம். அது குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையில் சராசரி ஈல்டு ஒரு ஏக்கருக்கு 8000லேருந்து 8500 கிலோ பச்சைக்காய் அது கிடைச்சிது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் மாநில அளவில் நான் பிரைசி போட்டியில் கலந்துக்கிட்டு இருந்தோம். அதோடைய ரிசல்ட் இன்னும் வரல. ஆனால் அதில் வந்து பார்த்து அங்கேருந்து அது சென்னையிலேருந்து அதிகாரி வந்தாங்க, நம்முடைய கேவிகேவிலேருந்து வந்திருந்தாங்க, நம்முடைய JDS ஆஃபீஸ்லேருந்து கடலூர்லேருந்து வந்திருந்தாங்க. நல்ல ஒரு அருமையான ரகம். ஆனால் இதில் குறிப்பாக இன்னொன்று என்னென்னா தொடர்ந்து மணிலாவுடைய விளைவீழ்ச்சி ஏற்பட்டதால் ஈல்டு குறைஞ்சிட்டு இருந்தது. ஆனால் அதை வந்து நம்ம விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக GG 22 ரகம் இருக்கிறதால ஒரு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு விவசாயி கூட 26 மூட்டைலேருந்து 30 மூட்டை பயிரே கிடைக்கும். அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ரகம் அது. அதனால் நம்முடைய விவசாயிகளுடைய இது விலை கம்மியாக இருந்தாலும் கூட அதை ஒரு திருப்திப்படுத்துகிற ஒரு ரகமாக GG 22 ரகம் செயல்பட்டு இருக்குது. நம்முடைய குறிப்பாக அதை ஊக்கப்படுத்திய KVK விருத்தாசலம் அறிவியல் நிலையத்திற்கு இந்த நேரத்தில் நாங்கள் வந்து நன்றி தான் சொல்லி ஆகணும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான சோர்வடைய நேரத்தில் இந்த ரகம் கொடுத்தது வந்து மற்ற விவசாயிகளுக்கு ஒரு ஏதுவாகவும் இருக்குது. இந்த ஆண்டு ஒரு 30 விவசாயி பயன்பெற்றோம். அடுத்த ஆண்டு எல்லாருமே அந்த GG 22 ரகம் செயல்படுத்துறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தாங்க. இந்த ரகத்தை அறுவடை செய்யும்போது பார்த்தாங்க. எல்லாரும் பார்த்து இந்த ரகத்தை ஒரு ஏதுவாக இருக்கின்ற ஒரு விவசாயிகளுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது இந்த ரகம் வந்தது. குறிஞ்சிப்பாடி குறும்பட்டை சேர்ந்த நாங்கள். என் பேர் சி ஜெயவேல், உழவர்மன்ற தலைவர். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 30 பேர் தேர்வு செய்து கேவிகே மூலிமா 30 பேர் தேர்வு செய்து எங்களுக்கு வந்து VRI 3 என்ற ரகத்தை கொடுத்துருக்காங்க. கேவிகே மூலிமா திரு நடராஜன் சார் வந்து எங்களுக்கு கொடுத்து ஊக்குவிச்சு எங்கள் விவசாயிகளுக்கு எல்லாம் கொடுத்து மேலும் மேலும் நான் இது 1 ஏக்கர் அளவுக்கு பண்ணியிருக்கேன். எல்லா விவசாயியும் நல்லா பண்ணியிருக்காங்க. பார் போட்டு எல்லா விவசாயியும் 30 விவசாயிகள் வந்து பார் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து VRI 3 என்ற ரகம். நாங்கள் ஏற்கனவே வந்து திண்டிவனம் 4, திண்டிவனம் 3 என்ற ரகத்தை தான் பயிர் செஞ்சுட்டு இருக்கோம். நாட்டு எள்ளு அதை விட இது நெருக்கமாகவும் நல்லா ஒரு அடி 7 புடி 7, அதாவது 7 கிளை புடி 7 காய் ஒரு புடிக்கு இருக்குன்ற ஒரு கண்டிஷனில் இருக்குது. அதே மாதிரி இருக்குது இந்த எள்ளு. இந்த எள்ளு நல்லாவும் இருக்கும். அதனால் வந்து இது மேலும் மேலும் விவசாயிகளுக்கு பரப்புமாறு மேலும் மேலும் விவசாயிகளுக்கு வந்து சிறப்பாக இருக்கும்னு நம்புகிறோம். எங்களுக்கு 1000 கிலோ 900 கிலோ வரைக்கும் ஒரு எதிர்பார்க்குறோம். சுப்பிரமணியன், ராஜேந்திரப்பட்டினம், விருத்தாசலம் தாலுக்கா, கடலூர் மாவட்டம். வந்து கடலூர் மாவட்டத்தில் KVK விருத்தாச்சலம் அவங்களோட KVK விருத்தாச்சலம்னா வேளாண்மை அறிவியல் நிலையம் அவங்களுடைய தொடர்பு விவசாயி. நான் ஒரு அமைப்பாளராக தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். வந்து அந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்திலிருந்து சொல்லக்கூடிய புதிய தொழில்நுட்பங்களை என் மூலமாக இந்த கிராம மக்களுக்கும் மற்ற பகுதிகளுக்கும் இந்த தொழில்நுட்பங்கள்லாம் போய் சேர்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக நான் இருந்துகிட்ருக்கேன். அதனால் எனக்கு பலன் கிடைக்கிது. அதாவது இந்த மாதிரி மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுனால எனக்கும் பலன் கிடைக்கிது, மற்றவங்களுக்கும் புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது.